ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அம்மா வீட்டில் நிற்கக்கூடிய சங்கு புஷ்பத்தை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, இந்த சங்கு புஷ்பம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. எனக்கு அந்த டபுள் பெட்டல்ஸை விட சிங்கிள் பெட்டல்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலரும் நல்லா இருக்குது. பார்த்தா ஒரு பீகாக் மாதிரி இருக்கும். இந்த பூ பார்க்குறதுக்கே ஒரு பீகாக் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மாடித்தோட்டத்தில் நாங்கள் ஒரு கொய்யா மரம் நட்டு வச்சுருக்குறோம். ஸோ அதில் தான் ஃபுல்லுமே இந்த சங்கு புஷ்பம் ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துருக்கு. இது அந்த சீடெல்லாம் வெடிக்கும்ல, அந்த வெடிக்கும் போது தெரிச்ச தான் இந்த பாட்டில் விழுந்து தான் நமக்கு ஒரு செடி முளைச்சி வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம சீடு போட்டு முளைக்க வச்சா கூட இவ்வளோ ஹெல்த்தியாக வளராது. இது சூப்பராக வளர்ந்து நிற்கிது. இதெல்லாம் ஈஸியாக நம்ம ரொம்ப பராமரிக்க வேண்டிய தேவையே இல்லை. தினமும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே போதும், சூப்பராக தளைஞ்சு வந்துடும். கொஞ்சம் உரம் போட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக வளரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வெயிலானனால தான் கொஞ்சம் இலையெல்லாம் பழுத்து போய் நிற்கிது. இல்லாமல் மற்றபடி செடி நல்ல இதாக தான் இருக்குது. இதில் நம்ம பார்த்திங்கன்னா மொட்டும் பார்க்க அழகாக இருக்கும், பூவும் நல்லாயிருக்கும். இது நம்ம சங்கு பூ டீ போட்டு குடித்தோன்னா நல்லாயிருக்கும். அது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ வீக்லி ஒன்ஸாவது நம்ம சங்கு புஷ்ப டீ குடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த செடி சீடு மூலம் மட்டும் ஈஸியாக வளர்ந்துடும். இது நமக்கு ஒரு மண் தொட்டியில் ரோஜா செடி பக்கத்தில் தான் நின்றுச்சு. ஸோ அதுலேருந்து தான் நமக்கு இங்கே சீடு விழுந்து நமக்கு இவ்வளோ பெரிய செடி வளர்ந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த சங்கு புஷ்ப செடி தான் நிற்கும். நம்ம கீரை நிற்கிறது மாதிரியே எல்லா இதுலேயுமே இந்த சங்கு புஷ்ப செடி முளைச்சி வந்திருக்கும். ஸோ இதை நம்ம வளர்க்குறது நமக்கு தேவைப்பட்ட ஷேப்பில் வளர்த்துக்கலாம். சிலர் ஆர்ச் மாதிரி வளர்ப்பாங்க, சிலர் ஹார்ட் ஷேப்பில் வளர்ப்பாங்க, சர்க்கிள் ஷேப்பில் எல்லாமே வளர்ப்பாங்க. ஸோ எல்லாமே நம்ம அது படர்ந்து வர்றதுக்கு என்ன மாதிரி ஒரு இது பண்ணி கொடுக்குறோமோ அந்த இதில் தான் அது படர்ந்து அந்த ஷேப்புக்கு தான் சூப்பராக வளரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.